லோ பட்ஜெட்ல ஆம்னி கேட்டு கேட்டு என்ன எல்லாருமே உங்களுக்காகவே வெறும் 99,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஆம்னி. பாடி எவ்வளவு ஒரிஜினலா இருக்கு தெரியுங்களா? நிஜமாலே 2007ல இந்த அளவுக்கு ஒரிஜினலா நான் வண்டி வந்து மேட் இல்லாம உரிச்சு வச்சிருக்கிறேன். என் கஸ்டமர் அங்கிருந்தே பார்த்து பிளான் பண்ணி வந்துடணும், கேஷ் கொண்டு வந்துடணுன்ட்டு தான். லோ பட்ஜெட்ல பொறுமையா பாருங்க, அவசரப்படாதீங்க. நான் நிறைய லோ பட்ஜெட் கொடுத்துட்டேன். ஆம்னி நிறைய போட்ட வீடியோலாம் முடிஞ்சுதுங்க. இப்போ உங்களுக்காக லோ பட்ஜெட் கேட்டீங்க, தேடி ஒரிஜினல் பாடியோட கொண்டு வந்திருக்கிறேன். தெளிவான பாடி. இதை பார்த்தீங்கன்னா 2007 கேஸ் வித் பெட்ரோல் மெயினாக தாங்க. கேஸும் பெட்ரோலும் இருக்கிற ஒரு ஆம்னி பார்த்தீங்கன்னா அது நம்ம கிட்ட வந்திருக்கு. 2007ல் கேஸ் பெட்ரோல் இருக்காது. இது வந்து என்ன இன்ஜின் கேட்டீங்கன்னா, இது வந்து எம்பிஎஃப் இன்ஜின் இல்லை, கார்பரேட்டர் இன்ஜின். கம்பெனிலேருந்து வரும்போதே இது வண்டி வெளியே வரும்போதே எல்பிஜியோட தான் வந்தது. எல்பிஜி வித் பெட்ரோல் ரெண்டுமே இருக்கு, ரெண்டுமே லைன்ல இருக்கு, யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் ஆர்டிஓல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. 99,000 ரூபாய்க்கு இன்னைக்கு பைக் வெளியிலங்க. எவ்வளோ அருமையான பீஸு, ஒரு ஃப்ரண்ட்ல எவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்க. வண்டி நல்லா இருக்குங்க, பாடி தெளிவாக இருக்கு. அதே போல நம்பர் கூட ஒரே நம்பர் தான், வண்டி நம்பர் சிங்கிள் நம்பர் 6 தான். முழு வீடியோவை பாருங்க, பொறுமையாக பாருங்க. லோ மாடலில் 99,000 எல்லாம் 1 லட்ச ரூபாய்க்கு உள்ள எனக்கு 1 லட்ச ரூபாய்க்கு உள்ளதான் வேணுங்க ஆம்னி நிறைய பேர் கேட்டீங்க. சரி, உங்களுக்காக நான் பொறுமையாக தேடி கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். மிஸ் பண்ணாமல் பொறுமையாக வாங்க, வீடியோ பார்த்துட்டு முழுமையாக அப்புறம் இங்கே வாங்க. இது வந்து தீபக் கார்ஸில் உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கிறேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வண்டி நான் போட்டிருக்கிற வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நான் சொல்கிற விஷயம் உண்மையாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, பிடிக்கலன்னா ஒரு அன்லைக் போடுங்க. ஸோ அப்போ தான் உங்களுடைய லைக்லாம் வச்சு தான் நான் உங்களுக்கு ப்ரைஸை வந்து இன்னும் எவ்வளோ லோ பட்ஜெட்டில் பண்ணி கொடுக்கணுமோ அவ்வளோ பட்ஜெட் பண்ணி கொடுக்க போகிறேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறையா லோ பட்ஜெட்டில் இன்னும் இதை விட ரொம்ப கம்மியாக கொடுக்கணும்னு ஆசை. இந்த வண்டி பேப்பர் கண்டிஷன் எல்லாமே சொல்கிறேன், பொறுமையாக பாருங்கள். இது 2 ஓனர் மட்டும்தான், 4 ஓனர் 5 ஓனர் நினைக்காதீங்க. 2 ஓனர் இருக்கிற ஆம்னி லோ ப்ரைஸில். அதே போல் ஒரு ஈக்கோ போட்டிருக்கிறேன். அந்த ஈக்கோட வீடியோ வந்து திருப்பவும் அப்டேட் பண்ணுறேன். அது வந்து ஒரு டெக்னிக்கல் எரரில் பாதி வீடியோ தான் வந்திருக்கு, திருப்பம் அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக வெயிட் பண்ணி பாருங்கள். இதோட ஃபுல் வீடியோ காமிக்கிறேன், பாருங்கள். பம்பர் நல்லா ஹெவியாக இருக்குது, நல்லா ஓல்டு பம்பர் தான் போட்டிருக்காங்க. மெட்டல் பம்பர் தான் இது, ஸ்டீல் பம்பர் கிடையாது, மெட்டல் பம்பர் தான். இந்த பாடி லைனிங் தெளிவாக இருக்குதுங்க. அந்த ஃப்ரண்ட்டில் எந்த ஒர்க்கும் கிடையாது. இந்த 2 இடத்துல மட்டும் சின்னதாக ஒரு சின்ன சுண்ட வரல சைஸ் தான், லைட்டாக பெயிண்ட் இதாக இருக்குது. டிங்கர் லைட்டாக வந்துருக்குது, இப்போ தான் ஸ்டார்டிங். ஸோ நீங்கள் அது பண்ணாமல் இந்த பட்ஜெட்டில் இதெல்லாம் கை வைக்க தேவையில்லை. வேணும்னா அது வந்து மேக்கப் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்காக. கஸ்டமரை வந்து ஒரு பிஸ்கட் கம்பெனி வச்சுருந்துருக்கு, லைட் வெயிட் தான் ஓட்டுவார். ஸோ அதிகமான அடிப்பும் கிடையாது. உள்ளே எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்களேன், பாடி எவ்வளோ ஒரிஜினாலிட்டி. இந்த ஓல்டு மாடலில் 2011 12 கூட அந்த குவாலிட்டி இல்லைங்க. நான் 15 போட்டிருக்கேன், அது கூட நிறையா டிங்கர் வேலை இருந்ததுங்க உள் சைடு. இந்த வண்டியில் பாருங்கள், உள் சைடு எவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருக்குது பாருங்களேன். கண்டிப்பாக சீக்கிரமாக வரவங்களுக்கு தான் இந்த வண்டி நிற்கும், வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த பக்கம் பாருங்கள், இந்த பகுதியில் ஒரே டென்ட்டு பெயிண்ட் டச் அப் எதுவுமே பண்ண தேவையில்லைங்க. ஒயிட் கலர் வண்டி நல்லா இருக்கும். சில கம்பெனிகளுக்கு ஒயிட் கலர் கேட்குறீங்க, நேம் போடுறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும், நல்லா கவர் ஆகும், ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக இதை யூஸ் பண்ணலாம். சில இது சர்ச்சிங்களுக்கு ஆம்புலன்ஸ் போடுறதுக்கு அந்த மாதிரி ஒயிட் கலர் கொஞ்சம் மேட்சப் கரெக்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், வாங்க உள்ளே வந்து பார்க்கலாம் வாங்களேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ ரெஸ்ட் எதுவுமே இல்லை பாருங்களேன். இந்த பிளாட்ஃபார்ம் தான் இந்த எப்பவுமே ஃப்ரண்ட் சைடில் இந்த பிளாட்ஃபார்ம் தான் நீங்கள் பார்க்கணுங்க. உங்களுக்காக மேட்டு போடாமையே இந்த அளவுக்கு போஸ்ட் யாருமே காமிக்க மாட்டாங்க. லோ பட்ஜெட்டில் மட்டும் வீடு யாரும் என்ன மாதிரி நிற்க வச்சு காமிக்க சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா தைரியமாக போடுவோங்க. என் கஸ்டமர் வந்து ரிட்டர்ன் போகக்கூடாதுங்க, ஏமாந்து போகக்கூடாதுங்க. அதுக்காண்டி தான் பொறுமையாக போடுறேன் வீடியோ. நல்ல பிளேட் போடுறேன்னு சில பேர் சொல்கிறானுங்க. நம்ம அதை பற்றி கவலைப்படுறதில்ல.
எனக்கு தேவை ஒரு ஆள். அந்த ஒரு ஆளுக்கு இந்த வண்டி வீடியோ ரீச் ஆனால் போதும். அதுவும் லோ பட்ஜெட்டில் பார்க்குறவங்க கண்டிப்பாக என்னோட மக்களாக தான் இருப்பாங்க. அதே போல் இந்த பகுதியில் பாருங்கள், நல்லாவே இருக்குது. எதுவுமே பண்ண தேவையில்ல. லோ பட்ஜெட்டில் பார்க்குறவங்களாம் என்னோட கட்சி. என் மக்களுக்கு லோ பட்ஜெட் பார்ப்பாங்க. அதனால் லோ பட்ஜெட்டுன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு இது லோ பட்ஜெட் வச்சுருக்கிறவங்க தான் நாளைக்கு ஹை பட்ஜெட் வாங்குவாங்க. இதுதான் அப்டேஷன். இதுல தான் நீங்கள் அப்டேஷன் பண்ண முடியும். அதே போல் பிஸ்னஸ்க்கெல்லாம் அதிகமாக நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஏர்ன் பண்ண முடியாது. மேக்ஸிமம் லோ பட்ஜெட்லேயே ஏர்ன் பண்ண நல்லாயிருக்கும். பாருங்கள், எல்பிஜி டேங்க் பாருங்கள், பெரிய டேங்க் தான் இது. அதே போல் பாருங்கள், இந்த மாதிரி 6ஆம் நம்பர் வண்டி கிடைக்காதுங்க. இந்த பின்னாடி பாரு டிக்கிங் எவ்வளோ சூப்பராக இருக்கும், ஃபினிஷிங்காக தெளிவான ஒரு ஆம்னி. ஒரே டிங்கர் வேலை இல்லை, அதான் மெயின். ஆம்னியில் பொறுத்த வரைக்கும் என்ஜின் எப்படி இருந்தால் கூட எடுத்துடலாங்க. ஆனால் டிங்கர் வேலையாக இருந்தால் மட்டும்தான் செலவு. ஏன்னா அவங்கக்கிட்ட தான் கஷ்டப்பட முடியும். அவங்க அவ்வளோ சீரும் டிங்கரிங்க பெயிண்டிங்கெல்லாம் ரொம்ப லேட் பண்ணுறாங்க. ஸோ இது சுத்தமாக இருக்குது, எதுவுமே இருக்கா பாருங்கள் நீங்களே. ஒரே நம்பர் 6ஆம் நம்பர் 1 ஆம்னி. அதே போல் ஃபைன்சி நம்பரில் சிங்கிள் நம்பர் ஆம்னி மிஸ் பண்ணாதீங்க. எல்பிஜியும் காமிச்சிட்டவங்களுக்கு இந்த பகுதியில் ஒரு ஒர்க்கும் இல்லை. தெளிவான ஒரு ஆம்னி, எந்த விதமும் பண்ண தேவையில்ல. இந்த பகுதியில் பாருங்கள், ஒர்க் இருக்குது சொல்லிடுறேன், பார்த்துருங்க. இங்கே பாருங்கள், இந்த ரயிலில் எப்பவுமே ரெகுலராக இந்த இடத்துல சின்னதாக ஒரு அந்த ரன்னிங் போகிறதுனால தண்ணி பட்டு அந்த இடத்துல லைட்டாக எப்பவுமே எந்த ஆம்னிலையுமே அந்த இடத்துல ஒன்று வேலை பார்த்துருப்பாங்க, இல்லை வேலை பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா ஓடக்கூடிய இடம், அதனால டிங்கர் வேலை கண்டிப்பாக வருங்க. ஸோ இந்த பகுதியிலே உங்களுக்கு பெருசாக இது ஒர்க் இல்லை. இது செய்ய தேவையில்லை. வீடியோவில் பார்க்குறது உங்களுக்கு தெரியாது. அப்போ நீங்கள் அதிலே தெரிஞ்சுக்கலாம். இது செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா இந்த பகுதி ஃபுல்லாகவே எந்த ஒர்க்கும் இல்லை. இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஒர்க்கு. இது பாருங்க, இதுதான் கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட்டு. கம்பெனிலேருந்து வந்தால் மட்டும்தான் இது மாதிரி பிரிண்டட் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் ஒரிஜினல். இதுதாங்க ஒரிஜினல். கம்பெனியில் வரும்போது இப்படி தான் அதனுடைய டீட்டெயில்ஸ், எல்பிஜியோட டீட்டெயிலு எல்லாம் கம்பெனியில் ரெக்கார்டோடு பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதில் எல்பிஜி நிரப்பலாம், நல்லாயிருக்கும் வண்டி. அதே போல் வாங்க ஷீட் பாருங்கள். ஷீட் இது லோ பட்ஜெட்டெல்லாம் ஷீட் கவரெல்லாம் தேவையில்லை. இருந்தாலும் இந்த ஷீட் நல்லா இருக்குதுங்க. இந்த ஷீட் மட்டும், அடி சீட்டு மட்டும் கொஞ்சம் கிழிஞ்சிருக்குது. மேல் சீட்டு பரவாயில்ல. இந்த அடி சீட்டு மட்டும் கிழிஞ்சிருக்கு. அதை மட்டும் நீங்கள் மாற்றிக்க வேண்டியது வரும். பாருங்களேன், பிளாட்ஃபார்ம் இது மாதிரியெல்லாம் யாரும் கம்மி மாட்டாங்க. வேணும்னா மேட் ஒட்டி கொடுக்குறோம். ஏன் நாங்கள் மேட் எடுத்துறோம்னாக்கா, லாங்லேருந்து வரவங்களுக்காக 2000 ரூபா மேட்டு போனால் கூட போதுன்ட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம், எடுத்துடுறோம். அப்போ தான் வீடியோவில் பார்த்துட்டாக்கா திங்கிற வேலை இல்லைன்னாவே நம்ம மக்கள் உடனே நிற்கிறாங்க. அப்புறம் போஸ்டர் நல்லா இருக்கு பாருங்க. டாப்பெல்லாம் கூட நல்லா தான் இருக்குது. இது அழுக்கு தான், வாஷ் பண்ணாமே நாங்கள் வச்சுருக்கோம். கஸ்டமர் அப்படியே யூஸ் பண்ணதுனால அவர் அப்படியே போடுங்க, வண்டி வாங்குறவங்க வாங்கட்டும், நம்ம வண்டிக்கு குவாலிட்டியாக இருக்கும். இன்ஜினு டெல்லி வரைக்கும் பேசுன்றாரு. இந்த பகுதி பாருங்க, ஒரு ஓட்டியோ ஒரு பேஸ்ட் கரைஞ்சதோ கிடையாதுங்க. கடல் எல்லாம் கூட பாருங்க. சேஸ் நம்பர் கூட பாருங்க. டவுட்டுக்கு கிளீனா பாத்துங்க. போஸ்டர் நல்லா இருக்குங்க. இன்னும் வாஷ் பண்ணி பாலிஷ் போட்டாவே போதுங்க. இந்த பட்ஜெட்டுக்கு சரியான ஒரு லோ பட்ஜெட் ஆம்னி. பொறுமையா டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துட்டு பேசுங்க. கண்டிப்பா இந்த லோ பட்ஜெட்டு வெறும் 99,000 மட்டும் தான் கேட்குறாங்க. அது ஃபிக்ஸட் கிடையாது. ரேட்டு பேசணும்னா நேரில் பேசினா மட்டும் தான் குறைப்பேன். ஃபோன்லேயே நான் எங்கேருந்து வரேன் அங்கேருந்து வரேன் குறைச்சி கொடுங்கன்னு ப்ரைஸ் கேட்காதீங்க. நான் சொல்றது ரோ ப்ரைஸு. கட்டாயம் வித்தியாசமாக பண்ணி தரேன். பணத்தை கண்ணில் காமிச்சுனா போதும். ஏன்னா அவர் இன்னொரு அப்டேட் பண்ணுறாரு, இன்னொரு வண்டி வாங்குறாரு. அதனால பணம் கொண்டு வந்தீங்கன்னா நல்ல ரேட்டு பேசி கொடுக்குறேன். இது நான் போட்டுக்கிற ப்ரைஸு கம்மி தான். ஸோ மறக்காதீங்க. சூப்பரான லோ பட்ஜெட்டில் இன்னும் சூப்பரான ஆம்னி நிறைய போடுவேன். காத்துருங்க. நன்றி, வணக்கம்.